நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் அருளப்பட்ட ஒரு வார்த்தை, நான் உனக்கு தருகின்ற சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன்போல் இனித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ இன்று நமக்கு முன்பாக அந்த வாழ்வின் கட்டளைகள் அடங்கிய புத்தகம் நற்கருணை வடிவமாயிருக்கிறது. அது நம் வாயில் மட்டுமல்ல, நம் இதயத்தில் தேன்போல் இனிக்கக்கூடியது. ஆகவே இந்த அருமையான நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. திருப்பாடல் 119 நமக்கு உரைக்கிறது, சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாகவே சுவைக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையின் அற்புதத்தை அறிவார்கள், உணர்வார்கள். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து இந்த நற்கருணை ஆண்டவருடைய அடையாளம் வார்த்தை என்கிற வல்லமையில் நமக்குள்ளே கடந்து செல்லக்கூடும். அப்படி கடந்து செல்கிற போது அது இனிமையான அனுபவமாயிருக்கிறது. இதை உணர்ந்து பாடி துதிப்போம். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். ஒழுங்குமுறைகள் இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த ஒழுங்குமுறைகள் அது நமக்கு கடினமானது ஒன்றல்ல, மாறாக நம் வாழ்வுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அடையாளம், இன்பம் தருகிற அந்த அடையாளம், அறிவுரையாளராக இருந்து நம்மை வழிநடத்துகிற அடையாளம். அந்த ஒழுங்குமுறைகளை நாமும் அறிந்து செயல்பட இறைவனை நோக்கி புகழ்ந்து பாடுவோம். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது என்று. இதோ ஆண்டவர் இயேசுவை அறியாத பிள்ளைகள் இந்த திருச்சட்டத்தை அறியாதவர்கள் என்று நாம் சொல்ல முடியும். திருச்சட்டத்தை அறியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள். இதோ இந்த நிலை நமக்குள்ளே இருந்து விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அவரை மேன்மைப்படுத்த அவரை துதித்து பாடுவோம். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கட்டளைகளுக்காக ஏங்குகிறேன் என்கிற வார்த்தை, ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன என்ற வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளிலாக அல்ல, வாழ்வாக மாறியிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உடைய பேரிரக்கத்திலே நாங்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு பயணிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.